போமா. என்ன மயில் தோகையா எப்படி தூக்கிட்டு போற? என்னையா பாக்குற? வேற நேரம் கிடையாது. இந்த ஒன்றையா கொடு. அட ராமச்சந்திராமா, இத வாங்க வரலம்மா. நான் ஒரு செய்தி பேசணும். என்கிட்ட என்ன செய்தி பேச போற? அது கொஞ்சம் தனி. ஆமா, இது என்ன வேலை சொன்னம்மா? ஏண்டவுல வீட்டுல குழந்தைங்க அழுது, அவ போய் கவனி. யோ, இவரு என்னமோ பேசணுமா? என்னன்னு கவனி. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ வீட்டுக்கு. அது என்னையா? ஒண்ணு இல்ல, இதெல்லாம் எண்ணி வச்சு கட்டுறதா இல்ல அள்ளி வச்சு கட்டுறதான்னு கேட்கலான்னு ஆரம்பிச்சேன். அதெல்லாம் உன் வீட்டுல போய் எண்ணி பாரு. எனக்கு வேணாம். இடையா காசு எனக்கு வேண்டாம். எனக்கு என்னத்துக்கு இதையா? இனிமே உன் வீட்டுல கொண்டு போய் நல்லா எண்ணி பாரு. போயா என்ன சீக்கிரம் வியாபாரத்தை பண்ணிட்டு போயிட்டான். எவ்வளவு பேர் கடை வச்சிருக்காங்களா, இவ்வளவு யோசனை தெரியுதா? பாக்கெட்டே எடுத்துட்டு போயிட்டானே. சாம்பார் ஓடமா, சாம்பார் ஓடமா. ஊமா மட்டும் இல்லையா, காது செவிடு. சரி காது கொடுத்துட்டு போவோம். இந்தமா காசு. போக சுந்தர், எனக்கு என்னமோ வெக்கமா இருக்குது. மைதாலி, பூர்ணச்சந்திரன் போன்ற உன் முகத்தை கண்டவுடன் நான் தேன் குடித்த நரி போல் ஆகிவிட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும். என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. மைதாலி, கனவிலும் நனவிலும் உன் சுந்தர வடிவம் தான் என் மனக்கண் முன் தோன்றி என்னை வாட்டி வதைக்கிறது. வதைக்கும் வதைக்கும், எனக்கு தான் வதக்கு வதக்குன்னு உதைக்குது. பின்ன ஏன் நீங்க அந்த ராதாவையே சுத்தி தரீங்க? அவ என்ன விட உன்னை பார்த்த கண்ணால நான் இன்னொரு பொண்ணை பார்ப்பேனா? உன் ஒரு புன்னகைக்காக நான் இவ்வளவு காலமாக ஏங்கி கிடக்கிறேன் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நீ இல்லைன்னா நான் இல்லை. உன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கிறேன் சுந்தரி. சும்மா என்ன ஏக்கிறீங்க. ராதா மேலதான் உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா ஜோசியர் வேஷம் போட்டுக்கிட்டு அவளுக்கு ஜோசியம் சொல்ல போவீங்களா? உங்களை இன்னொரு தெரிஞ்சுக்கிட்டு அட்டையும் உதையும் வாங்கி கொடுத்தாரு பாவி. அவன் கையில பாம்பு புடுங்க. பாம்பாமா? ஓஹோ, மோட்டார போனோம் சொல்றியா? அதுக்கு என்ன போயிட்டா போகுது? படமா போட்டோ பிடிச்சுக்கணும் சொல்றியா? அதுக்கு என்ன அதையும் எடுத்துக்கிட்டா போகுது? பிடிப்படா, முதல்ல இதை வந்து போடுறா. போட்டோ பிடிக்கிறானா? போட்டோ போடா அரமடையா. என்ன சுந்தரி, உன் குரலே இப்படி மாறி போச்சு. காலையில ஆகில் பார்த்து எடுத்துக்கிட்டேன். அதுல இருந்து ஜல்பிங் ஜல்பிங். இனிமே குரல மாத்தாதே, எனக்கு கஷ்டமா. நானா மாத்துறேன்? மாத்த வைக்குது, மாத்த வைக்குது. ஐயோ, எதையாவது பேசிக்கிட்டு இருங்க. தேவாமிரதமா இருக்கு. தேவா இன்னைக்கே நான் அம்மா கிட்ட சொல்லி, அம்மா கிட்ட சொல்லி ஏன் சுந்தரி நடுங்குற? நடுங்குல, உங்க ஐசான வார்த்தையில என் உடம்பு குழுக்குழுங்குது, குழுக்குழுங்குது, குழுக்குழுங்குது. திரும்பாது. இன்னைக்கே போய் அம்மா கிட்ட சொல்லி நான் உன்னையே கல்யாணம் செய்துக்க ஏற்பாடு செய்கிறேன் சுந்தரி. கஷ்டம். நீங்க மகராசனா இருக்கணும் சுந்தர். எதுக்கு இப்பவா அப்பாவும் சுந்தர்? மாப்பிள்ள போயிட்டா வாசிக்க. எங்க வர்றது? நான் தான் பொட்டல் போட்டு போயிருக்கேன். என்னப்பா உலர்ற? வாப்பா சீக்கிரம். இனிமே நாம அடுத்தபடியா என்ன செய்யறது? ஏன் அடுங்கிற? என்ன போயிடுச்சப்பா? சாம்பு போயிடுச்சு. கடிச்சாச்சு. கடிக்கவும் இல்ல, ஒண்ணு இல்லப்பா. நீ கொஞ்சம் ஸ்டெடியா இல்ல. ஆமா, இப்ப நாம என்ன செய்யறது? நீ எதையாவது செய்யும் மாப்பிள்ள. எதையாவது செய்யறது? என்னப்பா விளையாடுற? ராதா போயிட்டால, இனிமே என்ன செய்யறது? அவ போங்க. என்ன இத பக்கத்துல நிக்கிறவள சொக்க தங்கம்
உருக்கி எதையாவது செய்து போட்டு என்னப்பா விளையாட்டு இந்த நேரத்துல என்ன செய்யறது விவரமா சொல்லேன். மாப்பிள்ள ராதா உன் மேல கோச்சிட்டு போயிட்டான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ இன்னொரு பொண்ணை காதலிக்கிறது அவளுக்கு பிடித்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். பிடித்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா ஆமா. அதனால கூட போய் பாரு, எஃபெக்ட் தெரியும். வழக்கமா தெரியுற எஃபெக்ட் தானே. போய் வரலாம். இப்போதான் மனுஷன் படாத பாடுபட்டு வந்திருக்கிறான். வள பேசிக்கிட்டு. ஐயோ அம்மா. ஹலோ ஹலோ ராதா, என்ன இப்படி தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவரா? அது யாருது அவரு? சொல்ல வெக்கமா இருக்கு. என்னோட நமக்கு ஒரு வில்லன் வந்துட்டானா? யார் அந்த அவரு? உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்டா? பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டீங்களே. அவர் எப்படி இருப்பாரு? என்ன செய்துகிட்டு இருக்காரு? உங்களுக்கு எதுக்கு சார் அதெல்லாம்? உங்களை விட சகப்பா இருப்பாரு, அழகா இருப்பாரு, பெரிய பதவியில இருக்காரு, நல்ல பண்புள்ளவர் சார். நெக்ஸ்ட் மந்த் உங்க மேரேஜ். வெரி லக்கி மேன். உங்க கல்யாணம் கூட நிச்சயம் ஆயிடுச்சாமே. எனக்கு இருக்குங்க நம்ம கல்யாணம். என்கிட்ட மறைக்க பாக்குறீங்களே. சுந்தரியை என்கிட்ட சொன்னா? சுந்தரி சொன்னாளா? சுந்தரி என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சார், ரொம்ப நல்ல பொண்ணு. நான் கூட கேட்டேன், ஏண்டி இவரை விட நல்லவரா அழகானவரா கிடைக்கலையான்னு. அவர் எவ்வளவு மட்டமானவரா இருந்தாலும் சரி, நான் அவரை தான் கல்யாணம் செய்துப்பேன்னு பிடிவாதமா சொல்லிட்டா. சரி அவ்வளவுதான் ஓந்தலை ஏத்துன்னு நான் வந்துட்டேன். யூ ஆர் எ வெரி லக்கி மேன் மிஸ்டர் சுந்தர். பரீட்சை முடிஞ்சதும் காசிக்கு போகலாம்னு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, அவர் வருவார். நீங்க போறீங்களா? லைஃப் ரொம்ப சப்புன்னு போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புறேன். கட்டாயம் சுந்தரியும் கூட்டிட்டு வரணும். மாப்பிள மாப்பிள, இன்னைக்கு உன்னை கொன்னுட்டு தான் வருவேன். தூக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லை. என்ன காரண்டா இது? மனுஷன் நின்னவன் உட்கார்ந்தாதான் படுத்தாச்சு. இன்னும் பயலை காணும். சரிதான், இங்கேருந்து ஓடி போய் கண்ணே பொண்ணேன்னு காலை பிடிச்சிருப்பான். அட போயா, நீ என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சுட்ட. இங்க என்ன வந்து குறையிறேன்னு பக்கெட்டா அழுதுருப்பான். ஐயோ அப்படிலாம் இல்ல தாயேன்னு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு காதலே தெய்வீக காதல்னு கட்டி இருப்பான். அந்த பொண்ணு பயந்து போய் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த காலத்து பசங்களுக்கு படிப்புல வேகம் இல்லைன்னாலும் காதல்ல படுவேகத்துல போறானுங்க. என்ன செய்ய, என் காலில் ஒரு கட்டை போட்டாங்க. இல்லைன்னா நானும் நேரம் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு ஓடி இருக்க மாட்டேனா? என்ன இந்த கிழவுமை நம்மளை இந்த விரட்டுதே. ஆடாடா, இந்த நாகமாருக்கு பதிலா அந்த நாகப்பனை என்ன கடிச்சிருக்க. சுந்தரி போகலாம். இவ்வளவு உங்க சுந்தரி? Yes, my future wife. மன்னிச்சு, அவர் எங்க இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அவரை இங்க நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். என்னங்க பேசாம போறீங்க? அவரே? எவர்? அவர் இங்கதான் இருக்கார். எங்க எங்க? இங்கதான். சபாசரா மன்னா, காதல் மன்னா நீதான்டா மன்ன. ஐயோ, என்னங்க இது? என்னங்க இது?
வாடா மாமியார் விட்டு விருந்து என்னையோட முடிஞ்சது. காரு நமக்கு யார் அனுப்பிச்சிருப்பா? நமக்கு யாரு அனுப்ப போறா? இது நம்மளை ஏத்திக்கிட்டு போறது நிக்குதா இல்ல நம்ம மேல ஏத்திட்டு போறது நிக்குதா? என்னடா அது ஒண்ணுமே புரியல. வரே வா வாத்தியாரே வர குட்டி. பட்டு நாள பட்டு அசல் வாத்தியாரே வந்த விஷயம் வேற. வேண்டாம் முட்டாள், எப்படியாவது தந்திரமா அவரை நம்ம பக்கம் திருப்பி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். அவ்வளவுதானே, பொறுத்துப்பார். ஆபத்து அடசோரா பயலுங்களா? ஐயோ எல்லாம் ரெடிமேடு பயலுங்க. குட் டே மேடம். ஆமா, எங்க இப்படி ரொம்ப தூரம்? வீட்டுக்கு போறீங்களா? ஆமா. ஆமா, என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. பாத்தீங்களா, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். பெயர் பட்டு, தொழில் பாட்டு. என்ன? டாய் இருங்கடா அடிமாட்டு பசங்களா, உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். ஜெயில இருந்து வெளியில வந்தோடனே எனக்கு வேலை இருக்குதாப்பா. கொடுகுல பொம்மை என்னவெல்லாம் போட்டு விட்ட மாடி வந்துட்டான்டா. நின்னுகிட்டே பேசுறீங்களே, கார்ல ஏறிக்கீங்களே, சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சொல்றது கேளுங்க. வெயில் பரவாயில்ல, ஒண்ணு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. நாங்க உங்க சகோதரர்கள் மாதிரி. நானும் உங்க சகோதரி மாதிரி தான், என்ன கம்பல் பண்ணாதீங்க. டேய் கார் எடு. வாங்க, கூச்சப்படாதீங்க, கார்ல ஏறிக்கீங்க. பரவாயில்ல, என்னடா அது? காரை நீ ஓட்டுறியா, கார் ஒன்ன ஓட்டுதா? என்னமோ ஓரமா தண்ணுதுங்க. காரை கட்ட வண்டி ஆக்கிறதுக்கு நேரா வந்து சேர்ந்தியாடா நீ? என்ன ஆச்சுன்னு பாருங்கடா. எவன் செஞ்ச வேலைன்னு தெரியல இது. என்ன அது? கயத்தை பின்னால கட்டி இழுத்தா எப்படி போவோம்? முன்னால கட்டி இழுத்தாலும் பெட்ரோல் பங்கு வரணும் போவோம். வணக்கம் தோற, கத்திரி வெயில் காலை பத்திக்கிட்டு போகுது. இந்த கார்ல ஏறிக்கிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிறேன். தேங்க்யூ. மரியாதையா போறியா இல்லையா? சொக்கா உடையா? அட சொக்கா உடையா? அட சொக்கா உடையா? அதுலதான் முக்கா உயிர் மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை போய் இழுக்கிறேன். எனக்கெல்லாம் நீங்க சகோதரன் ஆவீங்களா? யாராவது அப்படி மூக்கு முடியுமா ஜோக்கா நடந்தா வந்தா டேக்கா கொடுத்து காக்கா காக்கா. படிக்கிறியா குமரா? நல்ல பையன். ஒருத்தர் பிரியமா கொடுத்த பொருளை இன்னொருத்தர் கொடுக்கலாமா? என்ன பிரியம்? எனக்கு டாஃபி கொடுத்தாங்க, எனக்கு ஒன்ன பிரியம், அதான் உனக்கு கொடுத்தேன். அப்பா செல்ல போக்கி. நான் ஒரு சாதாரண கைதி, நீங்க? நீ கைதிதான், ஆனாலும் நீயும் என்ன போல ஒரு மனிதன் பா. உங்களுக்கு தங்கமான மனசு, நீங்க நல்லா இருக்கு. என்னப்பா கார், என்ன நடந்தது? மண் வெட்டும் போது காலில் மம்மட்டி பட்டுருச்சு சார். கைதிக்கு அடிபட்ட உடனே முதல் சிகிச்சை செய்ய வேண்டாம்? சரி சரி, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போ. எஸ் சார். உனக்கு இது மாதிரி ஏதாச்சும் போட்டுருவேன். எனக்கு? ஆமா, ஏன்னா நீ ரொம்ப டிக்கி 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 டிக்கி. ஏய் 101, என்ன அது கையில? உன்னதான் கேட்கிறேன், என்ன அது கையில? ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லையா? கையத்துல ஒண்ணுமில்லன்னு சொல்றேன், அப்புறம் கையை திறக்கிறது. இறக்குறியா இல்லையா? முடியாது. முடியாதா? என்ன கலாட்டா? சார், இவன் எதையோ கையில ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான், கேட்டா காட்ட மாட்டேங்க. சரி சரி, நான் கவனிச்சுக்கிறேன். இப்போ 101 என்ன கையில? என்னப்பா கையில சொல்லு. ஓகே, ஒண்ணும் புரியல. சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீ. என்ன வச்சிருக்க கையில?
சிறை விதிகளை மீறினா நான் கொஞ்சமும் பொறுக்க மாட்டேன், அன்னைக்கே சொல்லியிருக்கேன். சொல்லு, கையில என்ன வச்சு? சரி சரி, உன் வேலைக்கு. குமரா, வர வர ரொம்ப குறும்பு பண்ற. நீ இப்படியே செஞ்சுட்டு இருந்தா நான் உன் கூட பேசவே மாட்டேன். ஆமா அம்மா, நான் இனிமே இப்படி எல்லாம் செய்ய மாட்டேம்மா. கோச்சுக்காதம்மா. சரிதான் போ. குமரா, கோபமா இருக்கியாப்பா? கோபம் கொள்ளாதது. அதனால 6 வருஷம் அப்படின்னு பெரியவங்க ஏற்றி வச்சிருக்காங்க. குமரா, எனக்கு கொடுத்த மாதிரி கைதி கண்ணாயிரத்துக்கு டாஃபி கொடுத்தியா? தப்பாப்பா. அன்னைக்கே நான் உனக்கு சொல்லியிருக்கேன், கைதிகள் வேலை செய்யற பக்கம் நீ போக கூடாதுன்னு. அதை மீறி நீ ஒரு கைதியை சந்திச்சு அவனுக்கு டாஃபி வேற கொடுத்திருக்கேன். இனிமே நீ கண்ணாயிரம் வேலை செய்யற பக்கமே போக கூடாது, அவனோட பேசவும் கூடாது. அப்பா அப்பா பதில் பேசாத, அங்கே நீ போக மாட்டேன்னு சொல்லி பாருங்க. அப்பா, அந்த மாமா ரொம்ப நல்ல மாமாப்பா. என்கிட்ட எவ்வளவு பிரியமா இருக்காங்க தெரியுமா? அனாவசியமா பேசாத, போக மாட்டேன்னு சொல்லு, ப்ராமிஸ் பண்ணு. அப்பா சொல்றத கேளு கண்ணு. பெரியவங்க சொல்றத எப்பவும் தட்டவே கூடாது. தட்டினா பின்னால கஷ்டப்படணும். எங்க அப்பா சொல்றபடி செய்யறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. என் ராஜா இல்ல, சொல்லுமா, சொல்லு கண்ணு. சரிப்பா. நமஸ்காரம் அம்மா. வாங்க. வணக்கம். 4 நாள் அவங்கள தேடிட்டு பார்க்க முடியல. நீங்க யாரு? ஜோதிட தர்க்க குதர்க்க வாதி பிரதிவாதி பயங்கர சிரோன்மணி ஸ்ரீ 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 சிங்கார நல்லூர் சித்தைய பண்டிதர். அப்பா, கேள்விப்பட்டிருப்பீங்களே. இல்ல. உட்காந்துக்கிட்டுமா? பயங்கரமான வெயில், அது பயங்கர. நீங்க உட்காரலாம். ஆமா, வா. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை அதிகமா நான் கஷ்டப்படுத்த விரும்பல. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் பெருங்காயத்தை அப்படி தட்டி போட்டு ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு பிரமாதமா இருக்கும். யோ, நீங்க யாரு, எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறேன். நான் தான் முன்னையே ஜோசியம் சொல்றேன்னு சொன்னேனம்மா. ஓஹோ, ஜோசியரா? ஆமா, ஜோசியம், ஆர்வடம், நாடி, பேர்ராசி, அதோட முகராசி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து சொல்லுவேம்மா. மகராசி இத பாருங்க. சரிதான் போ. வசூலுக்கு வந்திருக்கீங்களா? இது சர்டிபிகேட்டுமா. இந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. அதிகமா சொல்லுவானே, இப்ப இருக்கிற ஸ்டார் எல்லாம் என் வாய் வழியா வந்தவங்க தான். வேணும்னா ஒரு டெஸ்ட் பாருங்களேன். என்ன இது மறைக்கிற? ஏம்மா, நீங்க கன்னி தானே? இல்ல, காயாதி. அண்ணா, அது கேட்கலமா, நீங்க கன்னி ராசி தானேன்னு கேட்டேன். ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்களே. பின்ன சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. அப்ப உங்க கைய பிடிக்கலாமா? யோ, எப்படி இருக்கு உடம்பு? அடடடடா, கைய பிடிச்சு அந்த ரேகையை பார்த்து சொல்லாமான்னு கேட்டேம்மா. சரி சரி, இந்தாங்க. என்ன இந்தம்மா, ஒண்ணும் புரியல. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்கப்படாது. என்னையா? நீங்க ஒரு மனுஷனை காதலிச்சு அதுல நீங்க தோல்வி ஏற்பட்டது உண்டா? உங்க கண்ணமேட்டுக்கும் கீழே ஓடுற கவல ரேகைய பார்த்தா உங்க காதலர் ஏதோ பேராபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். உண்டா? ஆமா, அவருக்கு வந்த ஆபத்து எப்படிப்பட்டது, எப்ப தீரும், விவரமா சொல்லுங்க. சொல்லிட்டா போகுது. சொல்றதுக்காக தானே உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறேன். எங்க கொஞ்சம் கையை காட்டுங்க. கன்னி 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 துலாம் 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 கும்பம் கும்பம். ஆஹா, என்னம்மா அது குருமேடே சரிஞ்சு கிடக்குதேம்மா. சூரியனுக்கு 3வது வீடு சுக்கிரனுடைய வீடு. அந்த வீட்டுல இல்ல கேது வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். கையை காட்டுங்க. ஐயோ, கலஸ்தர ஸ்தானத்திலே ஒரே கலாட்டாமா. உங்களுக்கு யாராவது சகோதரன் இருக்கிறானா? ஆமா, இருக்கான். அவன் தான் கேது. இல்லைங்க, சேது. அது சேதோ பிராதம் எனக்கு தெரியாது, நான் ஜாதக ரீதியா சொல்றேன். அந்த பய பொல்லாத அயோக்கிய பய, ரொம்ப திருட்டு பயலாவும் இருக்கணும். உங்க காதலர் கூட அவனால ஜெயிலுக்கு போயிருக்கணுமே. உண்மைதான், ஆனா அவர் நிரபராதி. நிரபராதிதான் ஜாதகமே சொல்லுது. அதோட உங்க காதலர் சொல்லுது. அந்த சேதுடைய மனசு மாறி உங்க காதலருக்கு சகாயமா சாட்சி சொன்னான்னா அவர் விடுதலை ஆகிறதுக்கு வழி உண்டு. சொல்லல என்ன? அதுக்கும் இல்ல வழி சொல்லுது. சொல்லுங்க. சேதுடைய உருவத்தை வச்சு ஒரு பூஜையும் போட்டு ஒரு மந்திரத்தையும் சொல்லிவிட்டா 24 மணி நேரத்துக்குள்ளார ஆளு மசமா மாட்டிக்குமா, அவன் மனசு மாறி போயிடும். உருவமா? ஐயோ, இப்ப என்ன செய்யறது?
ஏன் வீட்டுல போட்டோ இல்ல? ஓ இருக்க இருங்க கொண்டு வரேன். கொண்டாங்க ரூபாய் 10 போட்டா இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நிஜமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதா இல்ல அந்த பய கொள்ளையடிச்சுக்கிட்டு வந்த சொத்தா? அதையும் கவனிக்கிறேன். நீங்க வாங்க, நீங்க உங்களை சுரட்டி எடுத்து விடுறேன். இந்தாங்க. இவன் தான் நான் சேது. அமரேசா, அண்டத்தை பிளக்கும் அணுகுண்டு ரகசியத்தை அந்த மனிதனிடமிருந்து அதிவிரைவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அசுரர்கள் யாரு கண்ணிலும் தெம்படாமல் அவனை பதுக்கி வைக்க வேண்டும். கவலை வேண்டாம், அவனை சுற்றி பலமான காவல் போட்டு இருக்கிறேன். அமர உலகத்தை தாண்டி அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வணக்கம் சார். வாருங்கள் வாருங்கள், இப்படி உட்காருங்கள். என்ன அடித்தடி சமாச்சாரம் நடக்குது? வேறொன்றும் இல்லை, நீங்கள் நாட்டியம் ஆடிய போது காலால் அடி போட்டீர்களே, அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். வேறொன்றும் இல்லை. ஓஹோ, இவங்கெல்லாம் யாருங்க? இவர் குபேரன். ஓ வணக்கம் வணக்கம். இவர்தான் குபேரங்கிறதா? இவருக்கு நம்ம வீட்டுல விருந்து வைக்கலாம்னு பாக்குறேன். நிறைய அவர்கிட்ட இருக்கு, கொஞ்சம் அப்படி அபகரிச்சுக்கலாம். அவர் யாருங்க? இவர் வருணா. வருணா, மழைக்கு அதிகாரி. வணக்கம். என்னையா நீங்க எப்படி கவனிக்காம இருக்கிறீங்க? கொட்டுனா ஒரேடியா கொட்டுறீங்க, இல்லன்னா அது திசையை எட்டி பாக்குறது இல்ல. சார், இந்த திருநெல்வேலி சைடுல கொஞ்சம் வறண்டு கிடக்கு, கொஞ்சம் கொட்டிட்டு வாங்கலாம். அவர் யாரு? இவர் தான் அக்னி. அங்கே இருக்கட்டும். நெருப்பா? அடாடாடா, இந்த மனுஷன் கொஞ்சம் அக்கிரமம் பண்றாருங்க. என்ன? அடுப்புல உலைய வச்சு அரிசியை களைஞ்சு போட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சினிமா பார்க்க போயிடுவாங்க. அவங்க வரத்துக்குள்ளார வடிச்சு கடிச்சு வச்சிருந்தாலும் வந்தவன திங்கிறதுக்கு தோது, அதை தீச்சு கெடுத்து விடுறாருங்க. ராத்திரி பூரா பட்னி. கொஞ்சம் கவனிச்சுங்க. இவர் தான் வாயு. வாயு? ஆமா, வாயுங்கிறது இவருதானா? ஐயோ, பொல்லாத மனுஷங்க இந்த ஆளு. என்ன அப்படி சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ராமசாமின்னு ஒருத்தன் இருக்கிறான். சரி. 6 மாசம் ஆச்சு அவன் இடுப்புல இவர் ஏறி உட்கார்ந்து. அன்னைக்கு வளைஞ்சவன் நிமிரவே இல்லைங்க. பல ஊசி போட்டு பாக்குறான், ஒன்றும் நடக்கல. அது மட்டுமா, இந்த ஆளு புயல்னு பேரை மாத்திக்கிட்டு எங்க பக்கத்துல பட்டுக்கோட்டை அறந்தாங்கின்னு நல்ல செழிப்பான இடம், அந்த இடத்துல அடிச்சு திம்சம் பண்ணி ஆயிரக்கணக்கான குடும்பத்தை சோத்துக்கு வழி இல்லாம நடுத்தர்ல நிக்க வச்சு விட்டாரு. அந்த நிமிஷம் மட்டும் நம்ம ஜனங்க கிட்ட ஒரு மாட்டி இருந்தாரு, சக்கப்படி புரிஞ்சிருப்பாங்க. வேண்டாம், அதெல்லாம் தப்பு. சரி, அது இருக்கட்டும். அணுக்குண்டை பற்றி நீங்கள் சொன்னவைகளை இவர்களிடம் சொன்னேன். நம்ப மறுக்கிறார்கள். நம்ப மறுக்கிறாங்களா? நம்பாதவங்க கிட்ட நான் ஏன் உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கணுங்கிற? நம்புற ஆளா பார்த்து நம்பாமல் ஒன்றுமில்லை. நீங்கள் என்னிடம் கூறிய அந்த அணுக்குண்டு விஷயத்தை பற்றி இவர்கள் நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சரியா போச்சு. அவ்வளவு ஈஸியில தெரிஞ்சுக்க பாக்குறாங்களா? எங்க பூலோக வாசிங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி பல ஒற்றர்களை அனுப்பிச்சு வச்சு பாக்குறாங்க. ஒண்ணும் நடக்கல. நான் தருகிறேன் 1 கோடி ரூபாய். ஐயா, 1 கோடி ரூபாய் நீங்க கொடுப்பீங்க, எனக்கு என்ன அதுல மிஞ்சும்? ஏன் மிஞ்சாது? எங்க பூலோகத்துல வருமான வரி, லாப வரி, அமுத லாப வரின்னு பல வரிகள் இருக்குது. இத பிப்ரவரியில கணக்கு தீர்த்து கொடுத்தா ஜனவரி கூட மிஞ்சாது. ஓஹோ, 2 கோடி ரூபாய் தருகிறேன். இது அதை விட டேஞ்சர். 4 தலைமுறையா நாயா அலைஞ்ச உனக்கு திடீர்னு 2 கோடி ரூபாய் எப்படிடா வந்ததுன்னு அரசாங்கத்துல எங்களை கணக்கு கேட்பாங்க. நாங்க சரியா கணக்கு சொல்லல, கம்பி எண்ண வச்சிருவாங்க. தெரிந்தால் தானே கேட்பார்கள். யார் கண்ணிலும் படாமல் வைத்துக் கொள்ளுங்களேன். மிஸ்டர் மழை, நீங்க சொல்றது கரெக்ட். உங்க இந்திரன் இருக்கிறாரே, அவருக்கு 1000 கண்கள் இருக்கிறதாக புராணத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. இவருக்கே 1000. எங்க ஊர்ல இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு 2000 கண்கள் இருக்குது. அங்க ஒண்ணும் நடக்காது. பூமியில் புதைத்து வைத்து விட்டா அதுக்குத்தான் போலீஸ்ல நாய் வளர்க்குறாங்களே. இவ்வளவு கஷ்டம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேறு எதைத்தான் நாங்கள் கொடுப்பது? அப்படி சப்ஜெக்டுக்கு வாங்க. எங்களுக்கு வேண்டியது அணுக்குண்டு ரகசியம். எனக்கு வேண்டியது என் மனைவி மீனாட்சியின் உயிர். இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க எங்களால் முடியாதே. எம்பெருமான் மகாவிஷ்ணு ஒருவரால் தான் முடியும். இத பாருங்க, நீங்க மகாவிஷ்ணு கிட்ட சொல்லுவீங்களோ இல்ல மகிஷாசுரன் கால்ல விழுவீங்களோ எனக்கு தெரியாது. 24 மணி நேரத்துக்குள்ளார காரியம் நடந்து தீரணும். இல்ல இந்த அணுகுண்டு ரகசியத்தை வேற ஒரு அரக்கன் கேட்டுக்கிட்டு இருக்க, அவங்ககிட்ட நான் சொல்லி போடுவேன். வேண்டாம் வேண்டாம், உங்கள் ஆசையை நிறைவேற்ற நாங்கள் வேறு வகையில் ஆலோசிக்கிறோம். ஆலோசனைக்குரிய நேரம் 24 மணி நேரம். தேவேந்திரா, என்ன செய்வது? 2 மணி உயிர்ப்பிக்க சொல்லிவிட்டானே. அதுதானே, அது நம்மால் எப்படி முடியும்? இருக்கட்டும், உயிரின் மீது வெறுப்பு தோன்றி உண்மையை கக்கும் வரை அவனை தேவலோகத்திலேயே பலமான காவலில் வைப்போம். அதுதான் சரி.
வாருங்க 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 வாருங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, வரிசையா நில்லுங்க, வரிசையா நில்லுங்க. நின்னீங்களா? வரிசையா நின்னீங்களா? ரெடி. தலையில கைய வச்சுங்க, இடுப்புல ஒரு கைய வையுங்க. வச்சீங்களா? ரெடி. 1 2 1 2 1 2 1 2 1 1 1 1 போது பா. 2 மண்டு மண்டு மண்டு. சுந்தர், என்ன இதெல்லாம்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் சும்மா நிக்கிறீங்க? ஆடுங்க ஆடுங்க. ஐயோ, இதெல்லாம் என்ஜின் இல்லாத ரயில் பெட்டி மாதிரி போறானுங்களா? எங்க இடிச்சிட்டு விழுறாளுங்களோ தெரியும். வாங்க நாம போலாம். இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கரப்ப பாக்காத, இன்னும் 9 அடி எடுத்து வச்சிருக்கேன். இல்ல அந்த பயலுங்க கிட்ட மாட்டணும், அவங்க அடிக்கிற அடி நம்மளால தாங்க முடியாது. அது என்னது? அது குட்டி பந்திர. வாடான் வாடான் வாடான். துவாரபாகரே, அதோ போத்தீரா, ஓர் புதுவிதமான வாகனத்தில் 2 மானிடர்கள் நம் வைகுண்டத்திற்கு வருகிறார்கள். ஆஹா, வந்ததன் அர்த்தம். யமனை விரட்டிய யமகாதகன் இவனாகத்தான் இருக்க வேண்டும். பம்பு வளர்க்க வைகுண்டத்திற்கு வர துணிந்து விட்டார். சரி, எல்லா வாயில்களையும் இழுத்து மூடுவோம். நான் சென்று இம்பெருமானிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வருகிறேன். என்னடா அது? திருப்பதியில தான் மணி பிரகாரம் கதவு திறக்கிறாங்கன்னா இங்கேயும் அப்படியே இருக்கு. அங்க இருக்கிற பகவான் தானே இங்கே இருக்கிறாரு. கரெக்ட். மனுஷன் தான் மனுஷன் தான். எப்ப கதவை திறப்பீங்க? உங்களை போன்ற பாவிகளுக்கு கதவு எப்பொழுதுமே திறக்காது. பாவியா? ஏன் சாவியை கண்ணாடிச்சிட்டீங்களா? ஏ மானுடா, இது வைகுண்டம். தெரிஞ்சுதான் வந்தோம். பேசாதே, பேசலே. உன் வாய்வி செல்லாம் இங்கு செல்லாது. மரியாதையாக போய்விடுங்கள். இதனால அடிச்சு எங்க 2 பேரும் மண்டை உடைஞ்சாலும் சரி, நாங்க மகாவிஷ்ணு பார்க்காம போக மாட்டோம். சத்தியாகிரகம். அப்படியா? அந்த மானிடன் இங்கும் வந்து விட்டானா? ஆம் பிரபு, அவனோடு ஒரு பெண்ணும் இருக்கிறாள். மண்டை நுழைங்கினாலும் மகாவிஷ்ணுவை காணாமல் திரும்ப மாட்டேன் என்கிறார். முரடன், இந்த பிரம்மஸ்வரூபத்தை காண அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? பிரகலாதனைப் போல் சத்தியாகிரகம் செய்திருக்கிறானா, அல்லது துருவனைப் போல் தவம் செய்திருக்கிறானா? தவம் செய்யவில்லை என்றாலும் ராமதாசனை போல் பக்தியாவது செலுத்தி இருக்கிறானா? ஏக பரம்பொருளே, இப்போதே பூலோகத்தில் பக்தி மார்க்கம் குறைந்து கொண்டு வருகிறது. உடலை அக்னியிலிட்டு உக்கிரமான தவமையற்றும் உத்தமர்கள் ஒருவர் கூட இல்லை. இந்நிலையில் தகுதியற்ற அவனுக்கு தாங்கள் தரிசனம் அளிப்பதால் தர்மமே அழிந்துவிடும். தங்களை காண ஒரு சில பக்தர்கள் செய்யும் முயற்சியும் தளர்ந்துவிடும். ஆகவே தாங்கள் அவனுக்கு தரிசனம் அளிப்பது கூடாது என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. நீங்கள் எல்லாம் வைகுண்டவாசிகள், அதாவது சதா எங்கள் அருகிலே இருப்பவர்கள். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியாது, அது எப்படி பொய்யாகும்? சகோதரர்களே, வந்திருப்பவன் பக்தன் அல்ல, யோகி அல்ல, ஞானியும் அல்ல. ஆனால் அவர்களுக்கெல்லாம் மேலாக பலன் கருதாமல் பாமர மக்களுக்கு பரிவோடு தொண்டாற்றிய ஒரு புனிதமான தொண்டன். புரியவில்லையே அம்மணி. புரிந்து கொள்ளுங்கள். உடலை தீயிலிட்டு உக்கிரமான தவமையற்றுபவனை விட ஒன்று மரியாதை ஏழை மக்களுக்கு எவன் ஒருவன் உள்ளன்போடு பாடுபடுகிறானோ அவன் உத்தமன், பக்தன், ஞானியும் அவனுக்கு நிகராக மாட்டான். லோகமாதா, புலன்களை அடக்கி புனித தவம் இயற்றும் யோகிகளை விட பொது தொண்டன் உயர்ந்தவன் என்கிறீர்களா? சந்தேகம் என்ன? தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற தன்னல நோக்கத்தோடு தவம் ஏற்றுகிறான் யோகி. உயிரினங்களுக்கெல்லாம் இன்பம் கிட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு பணியாற்றுகிறான் தொண்டன். அது மட்டுமல்ல, எல்லா உயிர்களிலும் நானே நிறைந்திருக்கிறேன் என்று பகவத்கீதையில் பறைசாற்றிருக்கிறார் பரந்தாமன். தனிப்பட்ட ஒரு கோவிலுக்கு செய்யும் பூஜையை விட இவரே நிறைந்திருக்கும் அந்த நடமாடும் கோயில்களுக்கு ஜாதி மத பாகுபாடின்றி எவன் ஒருவன் பாடுபடுகிறானோ
அவன் ஆண்டவனை நினைக்க வேண்டும் என்பதல்ல, ஆண்டவன் அவனை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தொண்டனுக்கும் தொண்டனாகி விடுகிறார். அத்தகைய தூய தொண்டர்களில் ஒருவனை இப்பொழுது வந்திருக்கிறார். திறந்து விடுங்கள் கதவை. ஆஹா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, வணக்கம் வணக்கம். தாயே, லோகமாதா, மகாலட்சுமி, நித்திய சுமங்கலி, வணக்கம் வணக்கம். எழுந்திரையா புதியமராஜரே. அன்புக்கு வசமாகும் அரும்பொருளே, அடியேன் அறியாமல் செய்த பிழையை பொறுத்து என்னை ஆதரிக்கும்படியாக கேட்டுக் கொள்ளுகிறேன். அன்பனே, நான் குறிப்பிட்டது உயிர்களை பறிக்கும் யமனை அல்ல, ஏழைகளின் இன்னலை பறிக்கும் யமனே என்றுதான் சொன்னேன். இங்கு வந்த காரணம்? இறைவா, பூலோகத்தை யுத்தமேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அணுகுண்டுகளும் ஹைட்ரஜன் பாம்புகளும் பெருகி உலகத்தையே அழிக்கக்கூடிய அபாயம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது பிரபு. அப்படியா? சமாதான பிரியர்கள் எந்த நாட்டிலும் இல்லையா? இருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக எங்கள் பாரத நாட்டினர் மட்டும்தான் சமாதான தூதர்களாக உலகமெங்கும் சுற்றி வருகிறார்கள். பஞ்சசீல கொள்கையை பாரெங்கும் பரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் தாங்கள் உடனே அவதரித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும்படியாக கேட்டுக் கொள்ளுகிறேன். நேரம் நெருங்கும் போது நிச்சயம் அவதரிப்போம். நீ வந்த வேலை முடிந்து விட்டதா? வேலை முடியல. சுவாமி நாரதரிடத்துல சொல்லி அனுப்புன வேலை முடிய போகுது. அதுக்குள்ள என்னுடைய மீனாட்சிக்கு உயிரை கொடுத்து என் கூட பூலோகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கும்படியா தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தொண்டனே, நீ கேட்கும் வரம் உலக நியதிக்கு விரோதமாயிற்று. சுவாமி, அந்த நியதியை மீறி எத்தனையோ பேருக்கு உயிரை கொடுத்திருக்கிறீர்கள். உதாரணமாக சாவித்திரியின் பதிபக்தியை மெச்சி சத்தியவானுக்கு உயிர் கொடுத்தீங்களா? ஆமாம். அதனால பாருங்க ஒரு பொம்பளை ஆம்பளை உயிரை மீட்டுக்கிட்டு வந்துட்டா, ஆம்பளைங்க நீங்க எந்த காரியத்தை சாதிச்சீங்கன்னு இந்த பெண்கள்லாம் நம்மள ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அதனால நம்ம ஆம்பளைங்க மானம் தங்கணும்னா சுவாமி பெரிய மனசு வச்சு கிருபை செய்து மீனாட்சி உயிரை எனக்கு தரும்படியா கேட்டுக்கிறேன். லக்ஷ்மி, இவன் சாமர்த்தியமான உரையாடலை கேட்டாயா? அதை மெச்சியாவது அவன் கோரிக்கையை நிறைவேற்றுங்களேன். சரி அன்பனே, சுவாமி, நீ கோரியதெல்லாம் நிறைவேறட்டும். நீ மீனாட்சியை அழைத்துக் கொண்டு பூலோகத்திற்கு போய் வள்ளுவன் வாசுகியும் போல் குடும்பம் நடத்தி காந்தியும் கஸ்தூரியும் போல உலகத்திற்கு தொண்டு செய்கிறோம். வாழ்க பல்லாண்டு. வளர்க மாங்கல்ய பாக்கி. வணக்கம் சுவாமி. வணக்கம் தாயே. வணக்கம் தாய்.